வணக்கம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒருவர் சாதிக்க ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். அதனால தான் மாபெரும் வெற்றிகள் பெற ஒரு எதிரி போட்டியாளராவது வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணமும் வசதியும் இருந்து திறமை இல்லாமல் ஒரு தொழில் செய்யவோ அல்லது ஒரு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தனக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வரும். அப்படியே வந்தாலும் எங்கே தனக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து தவறான பாதைகளை தேர்ந்து தனக்கு எதிரில் இருப்பவங்களை அழிக்க நினைக்கிறாங்க. அடியாட்கள் மூலம் தொல்லை கொடுக்கறது, அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுறதுன்னு பல யுக்திகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த யுக்திகள் எதுவும் கை கொடுக்காத நிலையில் தனக்கு போட்டியாக இருப்பவரை கொலை செய்கிறது கூட உண்டு. இதே போலதான் கோவையில் கார் வாங்கி விற்கும் தொழிலில் ஏற்பட்ட போட்டியாளர் ஒருவர் கொடூரமாக தாக்கிக் கொள்ளப்பட்ட சம்பவத்தை பற்றி இன்றைய கோபி நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கோவையில் தொழில் போட்டியால் கொலையான தொழிலதிபர். கூலிப்படையை அனுப்பி கொலை செய்த அநியாயம். செல்போன் டிராக்கிங் மூலம் கொலையாளிகளை கைது செய்த காவல்துறை. பல நேரங்களில் ஒரு மனிதரிடமிருந்து மிருகத்தனம் வெளிப்பட காரணம் தன் திறமை மீது அதீதமான நம்பிக்கை வைக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு ஒருவேளை தன் முயற்சியில தோல்வி ஏற்பட்டா தன் தோல்விக்கு காரணம் தனக்கு எதிரில் இருந்த போட்டியாளர் தானே ஒழிய தான் இன்னும் சரியா முயற்சி செய்யணுன்றத யோசிச்சு பார்க்கறதில்ல. இப்படி இருப்பவங்களால நேர்மையாகவும் இருக்க முடியாது. தனக்குள் இருக்கும் திறமையையும் அடையாளம் காண முடியாது. ஒரு கட்டத்தில் இப்படிப்பட்டவங்க தன் வெற்றிக்கு எந்த மாதிரியான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தி சாதிக்கவும் தயங்குறதில்ல. இந்த குறுக்கு வழிகளில் ஒன்று தனக்கு போட்டியே இல்லாமல் செஞ்சிருது. கோவையில் தொழில் போட்டியில் நஷ்டமடைந்த ஒருவர் தன் தொழில் முடங்கி போனதற்கு காரணம் தன் சக போட்டியாளர் தான்னு அவரை கொலை செய்த சம்பவத்தில் உள்ள உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் கடுமையான போட்டிகள் இருக்கத்தான் செய்கின்றன. தொழிலில் போட்டிகள் இருந்தால்தான் முன்னேற்றம் இருக்கும். இருப்பினும் இந்த போட்டி பொறாமையால் எதிரியை தீர்த்து கட்டிவிட்டால் தனக்கு போட்டியே இருக்காது என்று நினைக்கும் சிலர் ஒரு கட்டத்தில் கொலை செய்யவும் துணிந்து விடுகின்றனர். இப்படித்தான் கோவையில் தனது தொழில் போட்டியாளரை ஒருவர் கூலிப்படையின் மூலம் கொலை செய்த கொடூர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கோவை புளியகுளத்தை சேர்ந்தவர் பரந்தாமன். இவர் செட்டிப்பாளையம் பகுதியில் பழைய கார்களை வாங்கி விற்கும் ஒர்க் ஷாப் நடத்தி வந்தார். சம்பவத்தன்று வழக்கம் போல ஊழியர்கள் 4 பேர் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தனர். அப்போது பிற்பகல் அளவில் 3 இருசக்கர வாகனங்களில் 6 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நிறுவனத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடியதால் அங்கிருந்த ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்நிலையில் தனது நிறுவனத்தின் உள்ளறையில் இருந்த தொழிலதிபர் பரந்தாமன் சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்தார். இதனை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த கும்பல் பரந்தாமனை கண்டதும் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி சாய்த்தனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனே அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பி ஓடி தலைமறைவாகினர். இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தொழிலதிபர் பரந்தாமனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த கோவை நகரம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு பேர் போன நகரம். இங்கே சிறு தொழிலிருந்து பெருத்தொழில் வரையும் அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு நகரம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன முதலீட்டில் தொடங்கி பெரிய முதலீடு வரையும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இங்கே கோவையில் அதிகம். அப்படிப்பட்ட கோவையில் தொழில் போட்டிங்கிறது சர்வசாதாரணம் தான். ஆனால் அந்த தொழில் போட்டியை மையமாக வச்சு கொலை இப்போ சமீப காலமாக நடக்குதுன்னா அது மக்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்பெல்லாம் ஒரு கொலை சம்பவம் நடந்தா 1000 சந்தேகங்கள் காவல்துறைக்கு ஏற்படுது. இறந்து போன நபருடைய குடும்பத்தினர் உட்பட அனைவருமே சந்தேக வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுறாங்க. சொத்து தகராறு, பணம் கொடுக்கல் வாங்கல், தொழில் போட்டி, நண்பருக்குள் தகராறு ஏதாவது நடந்ததான்னு எல்லா கோணங்கள்லையும் விசாரணை நடத்தப்பட்டு யார் குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. கார் ஒர்க் ஷாப் ஓனர் பரந்தாமன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்ததை பற்றி இப்போ பார்க்கலாம்.
பரந்தாமன் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அவரை கொலை செய்த கும்பல் யார், தொழில் ரீதியான விரோதமா அல்லது வேறு காரணங்கள் எதுவும் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பரந்தாமன் பழைய கார்களை வாங்கி விற்கும் தொழிலுக்கு முன்பு பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் அவருக்கும் சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் அந்த முன்விரோதத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் யூகித்தனர். இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் இந்த கொலையில் 15 பேருக்கு தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் பீளமேட்டை சேர்ந்த முத்து ரவி என்ற வியாசர்பாடி ரவி மற்றும் அவருடைய உறவினர்களான மருபாண்டி, நவீன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சென்னையை சேர்ந்த முத்து ரவி கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கோவை பீளமேடு பகுதியில் ஒர்க் ஷாப் நடத்தி வந்ததோடு பழைய உயர் ரக கார்களை வாங்கி விற்கும் தொழிலும் செய்து வந்திருக்கிறார். அப்போது பைனான்ஸ் தொழில் செய்து வந்த பரந்தாமன் தொழில் ரீதியாக அறிமுகமானதாகவும் பின்னர் பைனான்ஸ் தொழிலை விட்டுவிட்டு முழு நேர கார் வாங்கி விற்கும் தொழிலில் இறங்கியதாக தெரிவித்தார். சின்ன பொட்டிக்கடை வச்சிருந்தாலே போட்டி பொறாமைகள் ஜாஸ்தியாக இருக்குது. பல லட்சம் போட்டு தொழில் பண்ணுறவங்க போட்டி பொறாமை இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர் தொழில் நகரம்தான். ஆனாலும் இந்த மாதிரி கொலைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஒத்து போனால் தான் நாட்டில் நல்லது நடக்கும். இது இந்த மாதிரி சம்பவங்கள் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த கூலிப்படைகளை கண்காணித்து அவங்கெல்லாம் யார் என்னங்கிறத உடனே கைது செய்ய வேண்டும்ங்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் உடனே கைது செய்யணும் அப்படிங்கிறது நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த எண்ணங்கள் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அதை தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்கும். இதனாலேயே தான் செல்லும் இடங்கள்ல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தொழில் அல்லது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தொழில் பற்றி தெரிஞ்சா அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. நீண்ட நாட்களாக ஒரு தொழிலை செய்து வர்றவங்களும் அதை பத்தி சொல்லுவாங்க. தொழிலில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பதையும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் தன்னிடம் யோசனை கேட்டு தொழில் தொடங்கிய ஆள் தனக்கு இணையாக வளரும் வரதான். அப்படி வளர்ந்துட்டா அதுவே வன்மமாக மாறிடுது. இப்படிதான் முத்து ரவிக்கு தன்னிடம் யோசனை கேட்டு பரந்தாமன் கார் ரீமாடல் ஒர்க் ஷாப் ஆரம்பித்ததை பொறுத்துக்க முடியாமல் பரந்தாமன் மீது பொறாமை வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தொழில் போட்டி தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை இப்ப பார்க்கலாம். தன்னிடமிருந்து தொழில் நுணுக்கங்களை தெரிந்து கொண்ட அவர் நாளடைவில் தனது வாடிக்கையாளர்கள் பெரும்பாலானோரை தொடர்பு கொண்டு பேசி அவரது வாடிக்கையாளராக மாற்றியதாகவும் தெரிவித்தார். இதனால் அவருக்கு அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் கிடைத்ததால் வருமானமும் அதிகரிக்க தொடங்கியதுடன் தன்னுடைய தொழில் சுத்தமாக முடங்கி போனதாகவும் கூறினார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது பரந்தாமன் தகாத வார்த்தைகள் பேசியதோடு தன்னை மிரட்டியதாகவும் தெரிவித்தார். இது தனக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும் தொழில் போட்டியில் தனது தொழிலை முடக்கியதால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் கூறினார். இதற்காக துடியலூர் இடையர்பாளையத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரின் உதவியை நாடியதாகவும் அவர் மூலம் கூலிப்படையை சேர்ந்த கார்த்திக், லோகேஸ்வரன், டேவிட் ஆகியோரை வரவழைத்து பரந்தாமனை வெட்டி கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். இதைத் தொடர்ந்து கைதான முத்து ரவி, மருதுபாண்டி, நவீன் ஆகியோரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய 3 அரிவாள்கள், 2 கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். முத்து ரவி அளித்த தகவலின் பேரில் கூலிப்படையை சேர்ந்த கும்பகோணம் கார்த்திக், சென்னையை சேர்ந்த லோகேஸ்வரன், பெரம்பலூர் டேவிட் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான 6 பேரிடமிருந்தும் நகை, பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்கிற இந்த கோயம்புத்தூரில் பல தொழில் நிறுவனங்கள் இயங்கி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களுக்கும் குறைந்தபட்சம் 1000க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு தொழிலையும் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துலேயும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தொழில் நிறுவனங்கள் சேர்ந்த ஒவ்வொரு முதலாளிகளும் ஒவ்வொரு அதிபர்களும் தங்களுடைய நிறுவனத்தை மென்மேலும் வளரணுங்கிறக்காண்டி பல திட்டங்களை தீட்டி வரும் இந்த சமயத்தில் ஒரு சிலர் என்னால் என் தொழிலை விருத்திக்க முடியலைன்னு சொல்லிட்டு பல கெடுதலான விஷயங்களை செய்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நடைபெற்ற கோயம்புத்தூர் போத்தனூர் இருக்கிற பழைய கார் ஒர்க் ஷாப்பு ஓனர் கொலை விஷயந்தான் நான் சொல்கிறேன். அதை பார்த்திங்கன்னா சக நண்பரான தன்னுடைய நிறுவனத்தின் போட்டியின் காரணமாக பொறாமைப்பட்டு அவரையே கொலை செஞ்சிடுறாரு. இது பார்த்திங்கன்னா பெரிய வருத்தக்குரிய செய்தி. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும்
பல நல்ல விஷயங்களில் போட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம செய்யணுமே ஒழிய அதனால் பொறாமைப்பட்டுட்டு நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு கொலை செய்கிறதோ அவங்கள ஏமாத்துறதோ அந்த மாதிரி எந்த செயலில் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. அது இதுவரை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த நகைப்பறிப்பு அந்த மாதிரி கொலைகள்லாம் வந்து பண்ணுவாங்கங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் தொழிலுக்காக ஒரு தொழிலாளி கொலை பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஏரியா. ஆனால் அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த பல கட்சிகள் வந்து இந்த இயக்கங்கள் இங்கே இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இதுக்கு குரல் கொடுக்கணும். இது மாதிரி தொழில் போட்டியில் வந்து இது மாதிரி ஒரு சாதாரணமாக இந்த இதுக்காக வந்து பணத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது, முதலாளித்துவம் இருக்கிறவங்களாம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். எந்த மனிதருக்கும் ஈகோ இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஈகோ உயிரை பறிக்கிற அளவுக்கு திமிராகவும் குருட்டு தைரியத்துடனும் நடந்து கொள்ள வச்ச பல சம்பவங்கள் இருக்குது. அதாவது 2 நபர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபமோ அல்லது பிரச்சனையோ பெருசானா ஒருவருக்கொருவர் பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்குவாங்க. அப்போது சம்மந்தப்பட்டவங்களில் ஒருத்தவங்க தன் எதிரிக்கிட்ட போய் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சவால் விட்டா உடனே எதிரியும் உன்னால் ஆனதை பார்த்துக்கோன்னு சவாலை விடுவாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட காவல் நிலையம் போய் ஒரு புகார் கூட அளிக்க மாட்டாங்க. இதே போல தான் முத்துராஜு பரந்தாமனுக்கு மிரட்டல் விடுத்ததா தெரியுது. ஆனால் பரந்தாமனும் பதிலுக்கு இதே போல் பல மிரட்டலை நான் பார்த்துருக்கேன்னு உன்னால் முடிஞ்சதை என்ன வேணுமாலும் பண்ணிக்கோன்னு சவால் விட்டதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த வழக்கில் தொடர்புடைய இடையர்பாளையத்தை சேர்ந்த கார்த்திக் உட்பட மேலும் சிலர் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே விசாரணையில் பரந்தாமன் முத்துரவிக்கிடையேயான தகராறில் முத்துரவி ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. அப்போது இந்த மிரட்டலுக்கு தான் பயப்பட மாட்டேன் என்றும் பினான்ஸ் தொழிலில் இருந்த போதே பல மிரட்டல்களை பார்த்து விட்டதாகவும் உன்னால் முடிந்ததை செய்து கொள் என்று சவால் விட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பினான்ஸ் தொழிலில் கொலை மிரட்டல்கள் மற்றும் கொலைவெறி தாக்குதல்களை அதிகம் சந்தித்திருந்த பரந்தாமன் இந்த விவகாரத்தில் மிகுந்த உஷாராகவே இருந்துள்ளார். அது மட்டுமின்றி தனது ஒர்க் ஷாப்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்ததுடன் வீட்டிலும் அலுவலகத்திலும் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார். மேலும் தனது ஒர்க் ஷாப்பிற்கு புது ஆட்கள் யாராவது வந்தால் வெளியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் அவருடைய செல்போனுக்கு பீப் ஒலி வருமாறு முன்னேற்பாடும் செய்திருந்தார். இதனால் அந்த பீப் சத்தம் கேட்டவுடன் உடனே யார் வருகிறார்கள் என்று பரந்தாமன் பார்த்துவிட்டு நன்கு அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் என்றால் மட்டுமே உள்ளே அனுமதிப்பார் என்றும் தெரிகிறது. ஆனால் இத்தனை முன்னேற்பாட்டுடன் உஷாராக இருந்ததையும் மீறி சம்பவத்தன்று அவர் கொலை செய்யப்பட்டதுதான் கொடுமை. கொலை நடந்த பொழுது அந்த ஒர்க் ஷாப்பில் 3 பேர் இருந்துள்ளனர். ஆனால் கொலையாளிகள் உள்ளே நுழைந்ததும் அந்த 3 பேரையும் ஒரு அறையில் தள்ளி உள்ளனர். மேலும் கூலிப்படையினர் கண்காணிப்பு கேமராக்களை அடித்து உடைத்து உள்ளதின் மூலம் அந்த ஒர்க் ஷாப்பில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகளை அவர்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்ததுதான் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஒர்க் ஷாப்பில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை கொலையாளிகள் அடித்து உடைத்திருப்பதால் செல்போன் டிராக்கிங் மூலம் கொலையாளிகள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். என்னதான் தொழில் போட்டியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வந்து கோவை பொறுத்தவரையும் அவங்க தொழிலை இவங்க செய்கிறதும், இவங்களோட தொழிலை வந்து அவங்க செய்கிறதும், அவங்களோட நடைமுறையை பின்பற்றி இவங்க வர்றதும், அதற்கான புதிய யுத்தியை கையாண்டு அவங்க மேலே போகிறதும் தான் கோவையில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு மிக முக்கிய காரணங்க. ஆனால் அதை மையமாக வச்சு இந்த போட்டி காரணமாக வச்சு இப்போ வந்து கொலை நடக்கிறது வந்து ஜீர்ணிக்க முடியலைங்க. ஸோ இதை வந்து முளையிலே கொஞ்சம் கிள்ளி எறிய வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து கோவையை பொறுத்தவரையும். ஸோ இதை முழுக்க வந்து இந்த கூலிப்படையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கொலை சம்பவத்தை கொஞ்சம் தடுத்துடலாங்க. ஒருவர் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வந்தா அவருக்கு இணையாக எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள தன் தொழில் திறமையால வெல்ல முடியும். ஆனால் பெரும்பாலானவங்க அப்படி நினைக்காம போட்டியாளர்களை எதிரிகளாக நினைக்கிறதும் தொழில் முன்னேற்றத்தை நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியோ முடிவு செய்கிறதால தான் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு தவறான முடிவெடுத்து இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கூட போயிடுறதோடு மீண்டும் வந்து எதையும் செய்ய முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவை எல்லாவற்றையும் விட சுயநலம்தான் உயிரை பறிக்கும் செயலை செய்ய வச்சிடுது. காவல்துறையினர் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இந்த வழக்கை மேற்கொண்டால் குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வாங்கி தர முடியும். அப்படி பெற்று தந்தால் மட்டும்தான் இனிமேல் இப்படி ஒரு குற்றம் செய்ய மற்றவங்களுக்கும் பயம் வரும். மீண்டும் மற்றொரு கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.